அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே அற்புதமான ஒரு துவா. இந்த துவா உங்களோட இம்மைக்கும் மறுமைக்கும் ரொம்பவே பலனளிக்கும். அதனால இத நீங்க மனனம் செஞ்சு தினமும் ஓத முயற்சி செய்யுங்க. இந்த துவா அல்லாஹு தாலாக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு துவா. ஒரு நாள் ஒரு சஹாபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எது சிறந்த துவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு துவால நீங்க இம்மைக்கும் மறுமைக்கும் ஆரோக்கியத்துக்கும் மன்னிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறீங்களோ அந்த துவா தான் சிறந்த துவான்னு. அந்த சஹாபி மறுபடியும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அடுத்த நாளும் இதே கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பதில தான் சொன்னாங்க. மூன்றாவது முறை இதே கேள்வியை கேட்டதுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃபுவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. இன்னொரு ஹதீஸின் படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட தனக்கு அல்லாஹ் கிட்ட துவா செய்யறதுக்கு ஒரு துவாவை சொல்லி தருமாறு கேட்டாங்க. அதுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துவாவும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃபுவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. இதன் அர்த்தம், யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களை மன்னித்து எனக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஆரோக்கியத்தை தந்து அருள் புரிவாய். இன்ஷா அல்லாஹ் நாமளும் இனி தினமும் இந்த துவாவை ஓதலாம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நாம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பர்க்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.